புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், புதுச்சேரியில் புதிய அரசு எப்போது பதவியேற்க உள்ளது? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? புதுச்சேரியுடைய புதிய அமைச்சரவை, அதாவது நாராயணசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கின்றது. புதுச்சேரி மாநிலத்துக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து இந்த கூட்டணியானது ஆட்சி அமைக்க தயாராக இருக்கின்றது. இந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரான நாராயணசாமி புதுச்சேரியுடைய முதலமைச்சராக அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கான பதவியேற்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே இன்று நடைபெற இருக்கின்றது. இன்று மதியம் 12:10 மணிக்காக இந்த விழா நடைபெறுகின்றது. இந்த விழாவின் போது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாராயணசாமிக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். இதனைத் தொடர்ந்து 5 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்யப்பட இருக்கின்றது. மேலும் அதாவது அமைச்சர்களாக அந்த கட்சி வட்டாரத்தின் சார்பிலே, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் கந்தசாமி, ஷாஜஹான், கமலக்கரன் ஆகிய 5 அமைச்சர்கள் அந்த கட்சி வட்டாரத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஆளுநர் மாளிகையிலிருந்து யார் யார் அமைச்சர்களாக பதவியேற்கின்றார்கள் என்ற உறுதியான தகவலை அளிக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்படுகின்றது என்பது குறித்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அதாவது அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் பதவியேற்கின்றார்கள் என்ற தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான விழா தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரை காந்தி திடலில் தற்போது நடைபெற இருக்கின்றது. அதாவது முதல் முறையாக இந்த அமைச்சரவை தான் பொதுமக்கள் முன்னிலையில், அதாவது வெளி இடத்தில் இந்த பதவியேற்பு நடைபெறுகின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஆளுநர் மாளிகை மற்றும் ஆளுநர் மாளிகை முன்பே இந்த விழா நடைபெறும். இப்போதுதான் தற்போது பொதுமக்கள் மத்தியிலே இந்த விழாவானது தற்போது நடைபெறுகின்றது. சரியாக 12:10 மணிக்கு இந்த விழா தொடங்குகின்றது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன. பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. புதுச்சேரியுடைய கடற்கரை சாலை முற்றிலும் போக்குவரத்துக்கு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்த கடற்கரை சாலை சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விழா 12:10 மணிக்கு தொடங்குகின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த சார்பில் குலாம் நபி ஆசாத், முகில் வாஸ்னிக், சின்னாரெட்டி ஆகிய மூத்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். திமுக சார்பில் அந்த கட்சியுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் ரெங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த விழா நடைபெறும் இந்த மைதானம் சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த மைதானத்திற்கு பின்புறம் தான் சட்டமன்றம் இருக்கின்றது. ஆகவே இந்த கடற்கரை சாலையிலிருந்து சட்டமன்றம் வரையிலான போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ரத்திகா, ரஹ்மான், இந்த விழா பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? எத்தனை போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது இந்த விழா பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கின்றனால் இந்த விழா பந்தலிலே கிட்டத்தட்ட 1000 பேர் அமையக்கூடிய அளவுக்கு இங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதும், அதாவது டென்ட்டுகள் அமைக்கப்பட்டு, தற்காலிக டென்ட்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலே 2000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. அங்கு LED, அதாவது அகண்ட திரை மூலம் அவர்களுக்கு அந்த நேரடி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து அவர்கள் காணும் வகையிலான நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இதற்கு பாதுகாப்பு செய்யும் வகையிலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் தற்போது பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி கடற்கரை முழுவதுமே போக்குவரத்துக்கு இன்று காலை 9 மணி முதல் தடை செய்யப்படுகின்றன. எந்த போக்குவரத்தும், அதாவது 2 சக்கர வாகனம் கூட செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இடதுபுறம் இருக்கக்கூடிய பாரதி பூங்காவிலிருந்து செல்லக்கூடிய சாலை மற்றும் வலதுபுறம் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலிருந்து செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே இந்த சாலை வழியாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விழா அழைப்பிதழ் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மட்டுமே, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே விழாவுக்கு அழைக்கப்படுகின்றார்கள், உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு முழு சோதனை, அதாவது முக்கிய பிரமுகர்கள் வர இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு முழு சோதனை பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள். தொடர்ந்து இந்த விழா முடிந்த பிறகு, அதாவது 12:10 மணிக்கு இந்த விழா தொடங்குகிறது. விழா தொடங்கியவுடன் முதலமைச்சர் பதவியேற்கின்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இங்கிருந்து புறப்பட்டு நம்ம இந்த திடலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் செல்கின்றார்கள். அங்கு அவர்கள் இருக்கையிலே அமர்ந்து அவருடைய பணியை தொடங்குகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்திலே முக்கிய
முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரித்திகா.